ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிலே, கண்ட்ரோல் ரிலே. கண்ட்ரோல் ரிலே எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கியூட் இருக்குது, அந்த சர்க்கியூட்டை நம்ம லாஜிக் ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ண போறோம். கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ரிலே யூஸ் பண்றோம். சரிங்களா? ஒரு சர்க்கியூட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ரிலே யூஸ் பண்றோம். இதனாலதான் கண்ட்ரோல் சர்க்கியூட்டோட பிரெயின்னே சொல்லுவாங்க ரிலேவை. ஸோ ஸ்மால் சிக்னல் டு பிக் ஆக்ஷன், ஒரு சின்ன சிக்னல் கிடைக்குது, அந்த சிக்னலை வச்சு ரிலேவை எனர்ஜைஸ் பண்றோம். ரிலேவை எனர்ஜைஸ் பண்றதுனால ஒரு பிக் ஆக்ஷன் நடக்குது. சோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிக்கு நம்ம ரிலே யூஸ் பண்ணலாம் கண்ட்ரோல் பேனல்ல. இப்போ இந்த இது பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு பிஎல்சி அவுட்புட் இருக்கு, பிஎல்சி அவுட்புட் மாடல். இதை வச்சு பிஎல்சி அவுட்புட்ல இருந்து நான் ஒரு ரிலேக்கு காயில் சப்ளை கொடுக்குறேன், 24 வோல்ட் டிசி ரிலே. இப்போ பிஎல்சி அவுட்புட்ல நான் ஒரு ப்ரோக்ராம் பண்றேன். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எனக்கு ஒரு மோட்டார் வந்துட்டு ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் பிஎல்சில ப்ரோக்ராம் பண்றேன். ஸோ அந்த பிஎல்சி அவுட்புட் 1 ஹவருக்கு அப்புறம் எனக்கு கொடுத்துருச்சு. அதை வச்சு நான் ஒரு ரிலேவை ஆக்டிவேட் பண்றேன். இந்த ரிலே எனக்கு இப்போ எனர்ஜைஸ் ஆயிடுச்சு. எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த ரிலேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமன் என்ஓ என்சின்னு சொல்லி ஒரு 3 டெர்மினல் இருக்கும். என்ஓ அப்படிங்கிறது நார்மலி ஓப்பன், என்சி அப்படிங்கிறது நார்மலி க்ளோஸா இருக்கும். அதாவது இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி நார்மலி க்ளோஸ்டா இருக்கும். ஸோ இப்போ நீங்க இங்க ஒரு 230 வோல்ட் சப்ளை கொடுக்குறீங்க, 230 வோல்ட் ஏசி ஆர் 24 வோல்ட் டிசி, உங்க அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி நீங்க காமன் சப்ளை கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நார்மலி க்ளோஸ்டு அப்படின்னா இந்த சப்ளை இதுல டிராவல் ஆகி இந்த காமன் டெர்மினலோட டிராவல் ஆகி உங்களுக்கு எம்சி வழியா அவுட்புட்டை ஆக்டிவ்லயே வச்சிருக்கும். ஸோ இது வந்துட்டு நார்மலி க்ளோஸ்டு. நார்மலி ஓப்பன் அப்படின்னா எப்போ நீங்க பிஎல்சி அவுட்புட் கிடைக்குதோ இந்த ரிலே எனர்ஜைஸ் ஆகும். இந்த ரிலே எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காமன் சப்ளை வர்றது டைரக்டா என்ஓல இருந்து உங்களுக்கு சப்ளை போகும். நார்மலி ஓப்பன். ஸோ நார்மலி ஓப்பனா இருக்கும் ரிலே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி. ரிலே ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ரிலே எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மலி ஓப்பன்ங்கிறது பிகேம் நார்மலி க்ளோஸ், நார்மலி க்ளோஸ்ங்கிறது பிகேம் நார்மலி ஓப்பன் எனர்ஜைஸ் இருக்கும்போது. ஸோ இப்போ இந்த சப்ளை நார்மலி ஓப்பன் வழியா போயிட்டு ஆக்சுவலா பிஎல்சி வந்துட்டு அவுட்புட் கொடுத்துருச்சு, ரிலே எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நார்மலி ரிலே ஆக்டிவேட் ஆகுனா என்ன ஆகும்? நார்மலி ஓப்பன் பிகேம் நார்மலி க்ளோஸ்டு. ஸோ இப்போ இது க்ளோஸ் ஆகும், இது மூலமா இந்த சப்ளை போய் இந்த கான்டாக்டர் ஆன் பண்ணும். இந்த கான்டாக்ட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு மோட்டார் ரன்னிங்ல இருக்கும். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் ப்ரோக்ராம் பண்றீங்க, ப்ரோக்ராம் வந்துட்டு பிஎல்சி அவுட்புட் கொடுக்குது, ரிலே ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இது ஒரு நார்மலி ஓப்பன் வழியா என்ஓ வழியா உங்களுக்கு கான்டாக்ட் ஆன் ஆகி மோட்டர் ஆன் ஆகுது. ஸோ இது ஒரு சர்க்கியூட். இந்த இன்பிட்வீன்ல ரிலே எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம பிஎல்சி அவுட்புட்ல இருந்து டைரக்டா எடுத்து கான்டாக்டர் கொடுத்தாலே ஆக்டிவேட் ஆகி மோட்டார் ரன் ஆகும்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது சேஃப் கிடையாது. எதனால ஷார்ட் சர்க்கியூட் இங்க நடக்குது, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா இது பிஎல்சி அவுட்புட்டே பாத்தீங்க. பிஎல்சியோட அவுட்புட் மாடல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் ரிலே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது, சீப்பர் தான், நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு டிசிஷன் மேக்கர் கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு நம்ம அதிகமா இந்த மாதிரி ரிலே பாத்தீங்கன்னா ஸ்மால் சிக்னல் டு பிக் ஆக்ஷன், ஒரு ஸ்டார்ட் ஸ்டாப்க்கு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரிலே பார்த்தோம். இப்போ அடுத்தது ஃபீட்பேக். அந்த கண்ட்ரோல் ரிலே வச்சு நம்ம ஃபீட்பேக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபீட்பேக் எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்குது, நான் ஸ்டார்ட் பண்றேன், அதே ரிலே ஆக்டிவேட் ஆகுது. இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மோட்டார் ரன்னிங்ல இருக்குன்னு நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. மோட்டார் ரன்னிங்ல இருக்கும்போது இப்போ இந்த ஃபீட்பேக் சிக்னல் எங்க தேவைப்படும்? பிஎம்எஸ், பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸ்கேடா, ஸோ இந்த மாதிரி டிவைஸுக்குலாம் நம்மளுடைய கண்ட்ரோல் பேனல்ல இருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் தேவைப்படும். அதாவது அந்த பர்டிகுலர் மோட்டார் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது, அந்த மோட்டார் அது ஆன்ல இருக்குதா, ரன்னிங் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கா, ட்ரிப் கண்டிஷன்ல இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை ஃபீட்பேக்கை நம்ம கண்ட்ரோல் பேனல்ல இருந்து பிஎம்எஸ் கொடுக்கணும். அப்போ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ரிலே ஆக்டிவேட் ஆகுது, மோட்டார் ரன்னிங்ல இருக்கு. ஸோ அப்போ நீங்க இந்த இந்த 3 கான்டாக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, காமன், என்சி, என்ஓ. இப்போ நீங்க ஃபீட்பேக் பேனல் ஒரு பிஎம்எஸ் பேனலா இருக்குன்னா அங்க இருந்து ஒரு சிக்னல் கொடுப்பீங்க. இது ஒரு வோல்ட் ஃப்ரீ கான்டாக்டா தான் இருக்கும். நீங்க நார்மல் இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கும்போது எப்பவுமே வோல்ட் ஃப்ரீ கான்டாக்டா தான் இருக்கும். இந்த வோல்டேஜ் பாத்தீங்கன்னா அதை டிசைட் பண்றது ஃபீட்பேக் பேனல் தான். அதாவது பிஎம்எஸ் பேனலோ பிஎல்சி பேனலோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. 24 வோல்ட் கொடுத்துட்டு அதை ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்க 24 வோல்ட் வருது அப்படின்னா பிஎம்எஸ் பேனல்ல இருந்து 24 வோல்ட் உள்ள வருது காமன்ல. இந்த ரிலே எப்ப ஆன் ஆகுதோ அப்பதான் எனக்கு என்ஓ பிகேம் என்சி எனக்கு சப்ளை வந்துட்டு கண்டிஷன் போகும். ஸோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்? இந்த ரிலேவை ரன்னுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ரன்னுக்கு அப்படின்னா மோட்டார் ரன் ஆகும்போது இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகும். அதாவது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மோட்டார் ரன்னிங்ல இருக்கு. இது வந்துட்டு கண்டிஷன் சிக்னல் என்ன போகும் அப்படின்னா ஃபீட்பேக் ஆன் போகும், மோட்டார் ரன்னிங்ல இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இதை இப்ப ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்றாங்க, மோட்டார் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ரிலே என்ன ஆகும்? என்ஓ வந்துட்டு என்சி ஆயிடும். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா டிஎன்ஹெச் ரிலே ஆக்டிவேட்ல இல்ல அப்படின்னா என்சி வந்துட்டு என்சி த்ரூ சப்ளை போகும். அப்போ வந்துட்டு இதுல என்ன வேற எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஆஃப்.
ஸோ என்சில இருந்து அவங்க வயர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஆஃப் ஃபீட்பேக் போகும். என்ஓல இருந்து வயர் அப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஆன் ஃபீட்பேக் போகும். ஸோ இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகுது, என்ஓ பிகம் என்சி, அப்போ மோட்டார் ரன்னிங்ல இருக்கு, ஆன் ஃபீட்பேக் போகுது. மோட்டாரை ஸ்டாப் பண்றாங்க, ஆஃப் ஃபீட்பேக் போகுது. ஸோ இப்போ இந்த மோட்டார்ல ஓஎல்ஆர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஓஎல்ஆரை வச்சு ஒரு ரிலே ஆக்டிவேட் பண்றாங்க. இந்த ஓஎல்ஆர் வந்துட்டு எப்ப ட்ரிப் ஆகுதோ அப்போ ஒரு ரிலே ஆக்டிவேட் பண்றாங்க. அது 230 வோல்டா இருக்கலாம், 24 வோல்டா இருக்கலாம், மோஸ்ட்லி 230 வோல்டா தான் இருக்கும். அந்த ரிலே ஆக்டிவேட் ஆச்சுன்னா அதோட என்ஓஎன்சில இருந்து எடுத்து ட்ரிப் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் ஸ்டாப் பார்த்துட்டோம், ஃபீட்பேக் எப்படி ரிலேல இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கறது. இப்போ இன்டர்லாக்கிங் பார்க்கலாம். இன்டர்லாக்கிங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். இந்த ரிலேவை எப்படி இன்டர்லாக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது அப்படின்னா, இன்டர்லாக்கிங்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு டிவைஸ் ஆன்ல இருக்கு, இன்னொரு டிவைஸ் ஆன் ஆகக்கூடாது, அது எனக்கு ஒரு லாஜிக். சரிங்களா? இந்த லாஜிக் எடுத்துட்டு எப்படி இருக்கணும், இந்த டிவைஸ் இந்த மோட்டார் ஆன்ல இருக்கும்போது இந்த மோட்டார் ஆஃப்ல இருக்கணும். எக்ஸாம்பிள், மோட்டார் 1 ஆன்ல இருக்கும்போது மோட்டார் 2 எனக்கு ஆஃப் கண்டிஷன்ல தான் இருக்கணும். அதே மாதிரி மோட்டார் 1 பாத்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும்போது தான் மோட்டார் 2 வந்துட்டு ஆன் ஆகணும். ஸோ இது இன்டர்லாக்கிங். ரெண்டுமே ஆன் ஆனா எனக்கு பிரச்சனை, லோட்ல சம்திங் ப்ராப்ளம் வரும், இல்ல என்னுடைய ரெக்யர்மெண்ட் அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம இன்டர்லாக் போடுவோம். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ இந்த R1 ரிலே ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த R1 ரிலேவோட NO நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், NO எனபிள் ஆகும், அதாவது NO பிகம் NC எனபிள் ஆகும். இது ஆக்டிவேட்ல இருக்கும்போது அப்போ இந்த இண்டிகேஷன் ஏறுது, விச் மீன்ஸ் இந்த மோட்டார் 1 எனக்கு ரன்னிங்ல இருக்கு. அப்போ இந்த சப்ளை பாத்தீங்கன்னா இப்போ R2 ரிலே எதனால ஆன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த R1 ரிலேவோட நம்ம NC யூஸ் பண்ணிருக்கோம், நார்மலி க்ளோஸ்டு. ஸோ இப்போ இந்த ரிலே எனக்கு ஆக்டிவேட் ஆகுது, இந்த ரிலே என்ன ஆகும் அப்படின்னா நார்மலி க்ளோஸ்டு பிகம் NO. ஸோ இந்த ரிலே ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இது என்னவா இருக்கும். ஸோ இந்த சப்ளை இங்க டிராவல் ஆகாது, இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகாது. இந்த ரிலே எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா இது வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகணும், இந்த சப்ளை க்ளோஸ்டா இருக்கணும். இப்போ இந்த ரிலே ஆக்டிவேட்டா இல்ல, அந்த கண்டிஷன்ல மட்டும்தான் இங்க சப்ளை போகும். இந்த ரிலேவை பாத்தீங்கன்னா நம்மளால எனர்ஜைஸ் பண்ண முடியும். இந்த ரிலே இப்போ இது ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க போற சப்ளை R2 ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா NC பிகம் NO, இது ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்க சப்ளை போகாது, அப்போ இதை ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ எய்தர் ஒன்னு அந்த டயத்துல மட்டும் ஆக்டிவேட்ல இருக்கும், எதை நம்ம ஆக்டிவேட் பண்றோமோ அது மட்டும் தான் ஆக்டிவேட்ல இருக்கும். ஸோ அப்போது இங்க R1 ஆன் ஆச்சு அப்படின்னா அதோட NO மூலியமா அந்த பம்ப் 1 ஆன் ஆகும், பம்ப் 2 ரிமைன் ஆஃப்ல இருக்கும். எப்போ R2 ஆன் ஆகுதோ அப்பதான் பம்ப் 2 ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்லாக் போடுவாங்க. இது ஒரு ஜஸ்ட் சொல்றது தெரிஞ்சிருக்கா இது நான் சொல்றேன். ஸோ ஒரு சர்க்கியூட்டுக்கு இன்டர்லாக் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்லாக்ல நிறைய இருக்கு. ஸோ இது ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரிலேவை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் ஸ்டாப் எப்படி பண்றது, ஃபீட்பேக் எப்படி பண்றது, ஃபீட்பேக் ஸ்டேட்டஸ் எப்படி கொடுக்கறது, அப்புறம் இன்டர்லாக் எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு சர்க்கியூட் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு சர்க்கியூட் போட்டு அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.